பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். நியாயத்தீர்ப்பை நினைவு கூறும் ஞாயிறு என்றும் திருச்சபை ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்றும் அழைக்கப்படுகிற இந்த தமிழிசை ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 214ஆம் கீர்த்தனையை உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனை எண் 214. மன்னன் முன்னே நிற்போம் நாம், பொன்முடி சூடி மண்ணும் நித்தியானந்தம் மகிமை ஜீவனும். மன்னன் முன்னே நிற்போம் நாம், பொன்முடி சூடி மண்ணும் நித்தியானந்தம் மகிமை ஜீவனும். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். அன்பரேசு எம்பிரான் அருகில் சேருகில், துன்பமெல்லாம் இன்பமாய் மாறும் நிச்சயம். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். சாவுஅற்ற லோகத்தில் சத்ருபாயமே மேவு கர்த்த நம்மவர் மித்ருஹாவரே. அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். விண்ணில் சேரும் சுத்தரின் கண்ணின் நீரெல்லாம், மண்ணில் வந்த புண்ணியவான் அன்று நீக்குவார். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். விண்ணோவினை தாளமும் பாடும் ஓசையோ, மன்னோ பாடும் மகிமை இன்ப கீதமோ. அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். தேவ மக்கள் யாவரும் ஒன்றாய் வாழுவார், தேவமைந்தன் தந்திடும் திவ்ய ராஜ்யத்தில். அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், அல்லேலூயா கீதம் பாடுவோம் நாம், பாடுவோம் நாம், பாடுவோம் நாம். அல்லேலூயா கீதம். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் கடவுளே, நானே அல்பாவும் ஒமேகாவும்
ஆதியும் அந்தமும் ஆனவர் என்று அறிக்கையிட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் அறிக்கையிட்டது போல எந்த நிலையிலும் உம்மை துதிக்கின்றவர்களாக, உம்மை ஆராதிக்கின்றவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம். பாவங்கள் இல்லாத உம்முடைய பிள்ளைகளாய் நியாய தீர்ப்பில் கலந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம். காலங்கள் பொல்லாதவைகளாய் இருப்பதனால கர்த்தாவே, எங்களுடைய ஆத்துமத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ள நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. நீர் பெரியவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிற போது உம்முடைய நியாய தீர்ப்பு மிக அருகில் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புகளிலே நாங்கள் எந்த இடத்துல இருக்க போகிறோம் சுவாமி? அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நம்பிக்கையோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற நாங்கள் இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதியும். வல்லமையினாலே நீர் அவரை எடுத்து பயன்படுத்தும். அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசும். நாங்கள் கேட்க சித்தமாயிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த மகிமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை துவக்கும் முதல் முடிவு மட்டாக தேவ பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 14 முதல் 23 வரை உள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 50ஆம் சங்கீதம் 14 முதல் 23 வரை. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனை இறைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாய் இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடி ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 110ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். கீர்த்தனை எண் 110. இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். பாவத்தின் பலன் நரகம்,
ஆவி நடுங்கிடாயோ காண்பதெல்லாம் அழியும் அழியும் காணாததல்லோ நித்தியம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் உலக இன்பம் நம்பாதே நம்பாதே அதனீச்சையாவும் ஒழியோ உன் ஜீவன் போகும் நாடிலே நாடிலே ஓர் காசும் கூட வராதே இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் உன் காலமெல்லாம் போகுதே போகுதே உலகமாய்கையிலே ஓ தேவ கோபம் வருமுன் வருமுன் உன் மீட்பரண்டை வாராயோ இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் தேவான்பின் வெள்ளம் ஓடுதே ஓடுதே கல்வாரி மலைதனிலே உன் பாவம் யாவும் நீங்கி போம் அதின் ஸ்தானம் செய்வதாலே இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் பாவியான என்னையோ என்னே சரேற்று கொண்டாரே ஓ பாவினியும் ஓடிவா ஓடிவா தேவாசீர்வாதம் பெறுவார் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் இயேசு ராஜா வருவார் இன்னும் கொஞ்சம் காலம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தமிழிசை வழிபாட்டுக்கான ஆரம்ப கீதத்தை மாறி மாறி நாம் பாடுவோம். தமிழிசை வழிபாட்டுக்கான ஆரம்ப கீதம். என்னை படைத்தார், என்னை மீட்டார், என்னை புனிதனாக்குகிறார். மணக்கினிய காத்தரவ மலரடியை சீரம் சூடி மறவாதே தினம் தினமோ சோதரிப்பே இனி துதியே என் வாயை எப்போதும் நிரப்புமன்றோ. வாரீரென்னோடவரே வாழ்த்திடவே போற்றிடவே பாரீரே பாரன் கருணை பகந்திடுமே திருநாமா. சிறேனோ கரம் சென்னி அவர் செயலை சேர்ந்தே தாரீரோ வந்தனங்கள் தந்தையிலோ மேக்கவர்கே. படிமீதில் பாவிகட்கு பேரே
இரக்கம் பாலிக்கோ. முடிவில்லா கருணையுள்ளார் மூற்றும் நல்லவர் என்றே. கடிதருகி ருசி தேடுமின் கர்த்தனவன் மேல் மனதை படிவித்தோன் பாக்கியனே பரனருளை அடைகுவனே. ஆதிபரன் சுதனாவி அகிலமெங்கும் புகழ் பரவோ. ஜோதிபரன் சுடமகிமை சொப்பேற்றே உயர்ந்திடுக. ஆதியிலோமே போதும் அவனியெங்கோமே போதும் நீதிபர நிவமகிமை நீடோடி நிலை பெறவே. இறைவனுடைய அருளை பெற்றவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றலாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையையும் மன்னிப்பையையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனைப் போல பராபரனே பாவிகளாகிய பேரில் இறங்கியலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, இறங்கோ. கிறிஸ்துவே இறங்கோ, கிறிஸ்துவே இறங்கோ, கிறிஸ்துவே இறங்கோ, இறங்கோ. சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, சுவாமி இறங்கோ, இறங்கோ. பராபர் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய விசுவாசம் கொள்ள எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். உன்னத பரனு கேமிக மகிமை உன் சமாதான உலகினில் பெருக. கடவுளின் பிரியமதே என்றென்றும் நிசராமானிடமேல் துலங்க. துதிக்கிறோமோ வல்ல பிதாவே, துதியம் செய்வோம் உமை மாரசே. துதிரம் ஆட்சிமக்கே அரணின் துந்துமி மாட்சிமக்கே பிதாவே. சுதனே இறங்கோம் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய சமாரியே சுத்தாஜ
பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவீரோடாளுகிறீரே. நிதமே ஆச்சனாயே உன்னத நேயரு காச்சனாயே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் வகையில் எங்களிடம் வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உலக முடிவு மட்டுமுள்ள காலத்தை பற்றி நீர் உமது திருச்சபைக்கு அருளிய வாக்குறுதிகளை கிருபையாக நிறைவேற்றியல்ல வேண்டும் என்று பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடு என்று தீர்த்தாசலங்களாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. நியாய தீர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஞாயிறாக இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதி அது ஏசாயா 65 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 19 வரை. ஏசாயா 65 12 முதல் 19 வரை. உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாதை தெரிந்து கொண்டீர்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதுமில்லை, மனதிலே தோன்றுவதுமில்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை என்பதே. சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கர்த்தரே தேவரே பரிசுத்த, வல்லமையுள்ள கர்த்தரே பரிசுத்த, என்றென்றும் கர்த்தரே பரிசுத்த. ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொண்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி தம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போம்.
இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நமது இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கு நிறுத்த நம்மளுக்கு காப்பாராக. ஆமேன். ஆண்டவர் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்கள் மகிமைப்படத்தக்கவராயும் விசுவாசமுள்ள எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் வருவார். அவர் பூலோகத்தை நீதியினாலும் ஜாதிகளை தமது உண்மையினாலும் நியாயம் தீர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற சுவிசேஷ பகுதி, அது தூய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வரையுள்ள வசனங்களை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வரை. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் உள்ளவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாகவும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள்.
அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் என்பதுவே. பராமனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகமெங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை பாடலாக, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை பாடலாக நாம் பாடி அறிக்கை செய்வோம். அவரொரு பேராமைந்தனுமாய் ஆதி முதலங்கர்த்தனுமாய் தவறேலேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்த ஆவி அருளதனால் படிமேல் கன்னி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமதாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன். பொந்து பிலாத்ததிபதி நாளில் புகழரு பாடுகளை போற்று சுந்தும் சிலுவையில் அறையுண்டு உயிர் வேட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிடனின்றே உயிரோடு எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்வல பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்த ஆவி நம்புகிறேன். பரிசுத்தமா பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் அறிவுண்டென நம்புகிறேன். பாவமன்னி பொழுதெனவும் மரித்தோருயிர் தழவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உளதெனவும் யான் நம்புகிறேன். நாம் அறிக்கை செய்த இந்த பாடல் வழியாக அறிக்கை செய்த விசுவாச பிரமாணத்திலே நாம் மரணமற்ற நிலைத்திருக்க தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், விசேஷமாக கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய நன்மையான ஈவுகளுக்காக
கத்தர் கொடுத்தக்கூடிய ஜீவன் சுகம் பலத்துக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள். ஜபத்துக்கு ஆதாரமாக 2வது கீர்த்தனை. கருணையாய் இதுவதை கைவிடாமலே கண்மணி போல எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. இம்மட்டும் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாத்து, எத்தனை விதமான இயற்கை சீதோஷ நிலைகள் எங்களை பாதித்தாலும் ஆண்டவர் அகமது கிருபை அரவணைப்பு எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக மீண்டுமாக உமது ஆலயத்தை நாங்கள் தேடி வருவதற்கு நீ செய்தக்கூடிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையுள்ள நல்ல ஆண்டவர், இந்த வாரத்தில் தங்களை பிறநாட்களை காணக்கூடிய அருமையான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், குடும்பஸ்தர்கள், வயதான மக்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் ஒப்படுக்கிறோம். ஆண்டவராக இப்படிப்பட்ட நிறைவான நாட்களை அவருடைய வாழ்க்கையை தந்து அவளை அபரிதமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். விசேஷமாக சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீர் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றி ஔஷதம் மாற்றும். திருமதி ராஜகுமாரி விமலநாதனுக்காக, திருமதி மங்களம் வில்லியம்ஸுக்காக, திருமதி லதா ஃபென்னுக்காக, திருவாளர் நெல்சன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அவள் ஒவ்வொருவரையும் உமது கிருபை நிமித்தமாக வழிநடத்தி, உமது காயப்பட்ட கரத்திலிருந்து வழிக்கூடிய ரத்தத்தினால் எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி நீ வழிநடத்தி ஆஸ்வதிக்கிறோமா கேட்கிறோம். விசேஷமாக அருமையான குழந்தை சகரியா பாலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தை ஆஸ்வத்திலும் திருமதி ஞான செல்வ மாணிக்கத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே முழங்கால்களே பலத்தை தர வேண்டுமா கேட்கிறோம். திருவாளர் சுரேந்திரனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவர்களால் கைவிடப்பட்டாலும் ஆண்டவராக நீதாமே ஒருபோதும் கைவிடாமல் அவரை பாதுகாக்கக்கூடிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரியும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வயதான மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ஒரு கிருபை உள்ளோடு கூட தாங்கட்டும். விசேஷமாக அருமையான ஐயா தன்ராஜ் அவர்களுக்காக, டேனியல் தங்கப்பிரகாசன் நேசகுமாரி தம்பதியருக்காக, பாப் லாசர்ஸ்க்காக, டாக்டர் கனகராஜ் ஜேன் கனகராஜுக்காக, ரெவரண்ட் சாம் வி ஐயாசாமி அவருடைய குடும்பத்துக்காக, டாக்டர் ஜெயபால் அவருடைய குடும்பத்துக்காக, திருமதி பாக்கியம் ஜேம்ஸ் அம்மா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கமலா அம்மாவுக்காக வேண்டிக் கொள்கிறோம். வயதான அனைவரையும் ஆண்டவராக நீதாமே அபரிதமாய் ஆஸ்வதித்து அவளுக்கு கண்களுக்கு பார்வையும் கால்களுக்கு பலத்தையும் கொடுத்து அவள் கால்கள் இடராதபடி உமது தூதர்கள் அவளுக்கு காவல் காக்க வேண்டுமா கேட்கிறோம். விசேஷமாக குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே அருமையான பிள்ளைகள் ரியனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் கிருபை தாங்கட்டும், குழந்தைகளை பாதுகாத்தலும். அதே போல கெரன் கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். குழந்தைகளை சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்தலும். ஆண்டவராக நீதாமே கெசியாவுக்காக, ஜோகனுக்காக, சூசனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகளை ஆண்டவராக நீதாமே உங்கள் செட்டைகளின் கீழாக பராமரித்து அந்த அருமையான பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைக்க வேண்டுமா கேட்கின்றோம். அதே போல எங்களுடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஜோன் சில்வியால் பிரேம லூது சாமி அவர்களுக்காகவும், ஜேடி நிர்மலா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆலய ஆராதனை பங்கு பெறக்கூடிய அனைத்து சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான சகோதரர் சச்சிதானந்த் அவர்களுக்காக, அவருடைய பேத்திக்காக, அவருடைய மனைவிக்காக, அவருடைய மகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உமது கிருபை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரை கருத்தில் ஒப்பிடுகிறோம். நிறைவான ஆஸ்வத்தைகள் பெறுவதற்கு உதவி செய்தலும்.
எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டதையும் கேட்க மரமான சகலமான ஆசுவாத்தை அவள் ஒவ்வொருவருக்கும் தந்து உமது கிருபை நிமித்தமாக எங்கள் வழி நடத்துவமாக அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசுவத்து காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் இன்றென்று சதகாலம் தங்கி இருப்பதாக. ஆமீன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 158 ஞான கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனையை 158. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாச நேசனே. இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாசனேசனே 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 தீரங்கொண்டாவி வரங்கொண்டு சிறுமை பாறையா ஏழை வறுமை தேரையா ஏழை வறுமை தீரையா ஏழை வறுமை தீரையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாசனேசனே 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 அடியன் பாவ கடி விஷத்த ஆயந்து போகிறேன் மிக பயந்து சாகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் மிக பயந்து சாகின்றேன் இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாசனேசனே 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 தீமையன்றி வாய்மை செய்ய தெரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா தெரிவை புரிகிலேனையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாசனேசனே 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 பாவியேற்றும் கவி மன்றாட்டை பரிந்து கேளையா தாயை புரிந்து மீளையா தாயை புரிந்து மீளையா தாயை புரிந்து மீளையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி இயேசுராஜனே பவநாசனேசனே பவநாசனேசனே
நேசனே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக வாசி கேட்ட சுவிசேஷ பகுதியே. மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய. மத்தேயு 25:31 துவங்கி. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவனராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உமக்கு பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்போது உம்மை தாகமுள்ளவர் என்று கண்டு உம தாகத்தை தீர்த்தோம்? எப்போது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோ? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்போது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு ராஜா பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில் போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாகவும் காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்போது அவர்களும் அவருக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைப்பட்டவராகவும் நாங்கள் எப்போது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்போது அவர் அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவார். தூயாவி வந்திறங்குவார். தேவஜன கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவார். தூயாவி வந்திறங்குவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு பேசிடுவார். கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறினாரே. கவலை துன்பம் தீர்த்திடுவார். கர்த்தர் வாக்கு மாறினாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தூயாவி வந்திறங்குவார். தூயாவி வந்திறங்குவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். தேவஜனம் கூடும்
வந்திறங்குவார், தூய ஆவி வந்திறங்குவார். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்சத்துக்கு தேவரே, எங்களுடைய பசுத்த வசனத்தை பசுத்தமாக்கிய வசனமே சத்திய சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான திருச்சபையாரே, விசுவாசிகளே, திருச்சபை ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த வாரத்திலிருந்து கிறிஸ்து வருகையின் காலம், சர்ச் கேலண்டர் இயரில் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த சூழ்நிலையில் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 31 46 வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் வரும்போது, மனுஷகுமாரன் வரக்கூடிய நாள் என்று ஒரு நாளை இங்க இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதனை செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரம் 14 16 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரின் நாள் பெரிதான நாள், கர்த்தருடைய நாள் உக்கிரத்தின் நாள், கர்த்தருடைய நாள் இடுக்கமான நாள், கர்த்தருடைய நாள் பாழ்கடிப்பின் நாள், கர்த்தருடைய நாள் அந்தகாரமான நாள், கர்த்தருடைய நாள் மந்தாரமான நாள், கர்த்தருடைய நாள் ஆர்ப்பரிக்கக்கூடிய நாள் என்று சொல்லி, இந்த கர்த்தரின் நாள் என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பின் நாளை குறித்து, கிறிஸ்து வருகையை குறித்து தெள்ள தெளிவாய் சொல்கிறது. அது நியாய தீர்ப்பின் நாள். இந்த நியாய தீர்ப்பு உண்டு என்பதை எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் கியாமத் நாள் என்று சொல்வார்கள். அந்த நாளிலே ஈசா நபி ஸல்லல்லாஹு என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து வருகின்றார், நியாயம் தீர்க்கப் போகின்றார். இந்த நியாயம் தீர்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில நீ கவனிக்கப்படுகின்றாய். இன்னைக்கு சமீபத்தில் நம்ம தீபாவளி எல்லாம் கொண்டாடினோம். அந்த தீபாவளி நாளில் பெரிய பெரிய மார்க்கெட் பிளேஸில் பெரிய பெரிய கோபுரங்களை அமைத்து, வாட்ச் டவர்ஸ் வைத்து, அதுக்கு மேலே காவல்துறை அதிகாரிகள் இருந்து மக்களுடைய நடமாட்டத்தை, தீயவர்களுடைய நடமாட்டத்தை, எந்த இடத்துல கொள்ளடிக்கவோ, இல்லை என்றால் சொன்னால் பிக் பாக்கெட் பண்ணவோ, இல்லை என்றால் நகைகளை திருடவோ இந்த தீயவர்கள் வருகின்றார்களா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. கண்காணிப்பு கோபுரங்கள், தெருவிலே நடமாட்டங்களை, ஆள் நடமாட்டங்களை, போக்குவரத்து நடமாட்டங்களை காணக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் இப்போ எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா என்று சொல்லி காவல்துறையினர் ஆங்காங்கு மிக முக்கியமான இடத்துல வைத்திருப்பார்கள். வீடுகளிலும் இந்த சிசிடிவி கேமராக்கள் வைக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நகை கடைக்கு போய் நீங்கள் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா, தனியாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வருவார். சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறீங்களே, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? ஏன்னு சொன்னால், நீங்கள் அந்த ரொம்ப நேரமாக அந்த இடத்துல நிற்கிறத அவங்க கேமரா மூலமாக பார்த்து உங்களிடத்தில் வந்து உதவி செய்யட்டுமா என்று கேட்பார்கள். வெளிநாட்டில் எப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாகனத்தையும் உங்களுடைய போக்கையும் கண்காணிக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் உண்டு. நீங்கள் விதிமுறைகளை, போக்குவரத்தினுடைய விதிமுறைகளை தவறும் பட்சத்திலே ஸ்பாட் ஃபைன், துபாய் என்று சொல்லக்கூடிய பகுதியிலெல்லாம் போனீங்கன்னா வண்டி பாட்டு வேகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் விதிமுறையை மீறிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் எஸ்எம்எஸ் வந்துடும், இவ்வளோ ரூபாய் நீங்கள் ஃபைன் கட்டணும்னு. ஒரு பாடல் போட்டி நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு நடன போட்டி நடைபெறுகிறது என்று சொன்னால், ஒரு நாடக போட்டி, நடன போட்டி, பாடல் போட்டி, நீதிபதிகள் பல்வேறு பேர்களும் கவனித்து மார்க் போடுவதற்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. கிரிக்கெட் விளையாண்டா 2 அம்பையர்ஸ் உண்டு. இந்த 2 பேரும் தவறு செய்யும் பட்சத்தில் இந்த 3rd அம்பையர் என்று சொல்லி ஒருவருக்கு கவனிக்கப்படு, அது அவுட்டா இல்லையா என்று சொல்லி தெள்ள தெளிவாக கவனிப்பதற்கு
அவளுக்கு ரீப்ளே போட்டு காட்டப்படுகிறது. அதுபோல ஆண்டவரும் நம்ம அனுதினமும் பார்த்து கொண்டிருக்கின்றார். கடவுள் உலகத்தில் நம்மை பார்த்து நியாயம் தீர்க்கப்படுகின்றார், நம்மை நியாயம் தீர்க்கின்றார், நாம் நியாயம் தீர்க்கப்படுகின்றோம். முதலாவது காரியம், இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு அம்மா கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிள்ளை செருப்பு மாட்டும் போது கட்டுன்னு கிட்ட வந்து நானும் கூட வரணும். ஏன்டா இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு தானே இருந்தேன், எப்படி கரெக்டாக என்னை கண்டுபிடிச்சேன்னாக்கா, அது விளையாண்டுட்டு இருந்தாலும் அது கண்ணு முழுசும் உங்கள் மேலே தான் இருக்கும். அதே போல் கணவன் மேலே மனைவியும், மனைவி மேலே கணவனும் கண்ணை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நீ தேவனால் கண்காணிக்கப்படுகின்றாய். நீ தேவனால கண்காணிக்கப்படுகின்றாய். ஆதியாகமம் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, உன் ஒரே பேரான குமாரனாக ஈசாக்க எனக்காக பலி செலுத்துப்பா. அவர் மோரியா என்று சொல்லக்கூடிய மலையில் போய் அந்த பலி செலுத்துக்காக போகின்றார். போகும்போது கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு பேர் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22:12. அப்போது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கின்றார். நீ தேவனுக்கு பயந்தவன். இன்னைக்கு கர்த்தர் இந்த சாட்சியை நமக்கு கொடுப்பாரா? இரண்டாவது காரியம், நீ பரிசுத்தவான்களினால் கவனிக்கப்படுகின்றாய். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19-31 வசனத்தை வாசித்தா ஏசாமி சொன்ன ஒரு சம்பவம். ஒரு ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்து வந்தான், ரத்தாம்பரம் உடுத்தி இருந்தான். அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு பருக்கள் நிறைந்த ஒரு மனிதன் இருக்கின்றான், லாசரு. இந்த சூழ்நிலையில் என்ன நடைபெறுகிறது? 2 பேரும் செத்து போறாங்க. 2 பேர் செத்து போகும்போது இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போறான். இந்த வாசப்படியில் இருந்த லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு கொண்டு போகப்படும். வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறார். ஆபிரகாம் எங்க வந்து பார்த்தாரா? பூலோகத்தில் வந்து பார்த்தாரா? அப்போ பரிசுத்தவான்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரையும். முதலாவது காரியம், தேவன் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். 2வது காரியம், பரிசுத்தவான்கள் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். 3வது, நீ உடன் இருக்கக்கூடிய விசுவாசிகளினாலே நீ கவனிக்கப்படுகின்றாய். உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி, உன் எதிர் வீட்டில் இருக்க விசுவாசி, உன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி, உன் ஜெப ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய விசுவாசி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. நீ எக்ஸாம்பிளா இரு. நீ ஒரு மாடல், ரோல் மாடல். எதுல இருக்கணுமா? யாரும் வீணா அசட்டை பண்ணக்கூடாது. உன் வார்த்தை, நடக்க, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. முதலாவது உன்னை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்க. அதான் அந்த சம்பவம் சொல்லுகிறது. ஆண்டவரே, எப்போ நாங்க உமக்கு கொடுக்காம இருந்தோம்? நீங்க வந்து கேட்டிருந்தா நாங்க கொடுக்காம இருந்திருப்போமா? எங்க வீட்டுல எங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துருப்போமே. அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எப்போ நாங்க உங்களுக்கு கொடுத்தோம்? உங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே. அப்போ 2 பேருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விடை, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தீர்கள்.
4வது காரியம், நீ உலக மக்களினால் கவனிக்கப்படுகின்றாய். உலகம் உன்னை கவனித்து, அழகா சொல்லுவாங்க, நீ 2 கண்ணால தான் பார்க்குற, ஆனா உன்னை 1000 கண்கள் பார்த்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்க? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு கூட்டம் வந்து ஒரு பெண்ணை நிறுத்தி சொல்லுகிறது, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். உலகம் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. உன் நடக்க, நீ எங்க போற, எங்க வர, எப்போ போற, எப்போ வர, என்ன செய்யற, உன் பேச்சு எப்படி இருக்கு, உன் நடக்க எப்படி இருக்கு, உலக மக்களினால் நீ கவனிக்கப்படுகின்றாய். முதலாவது காரியம் சொன்னேன், நீ தேவனால் கவனிக்கப்படுகிறாய். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் கவனிப்பார். 2வது, நீ பரிசுத்தவான்களினால் கவனிக்கப்படுகின்றாய். அந்த பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் அவர்கள் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். 3வது காரியம், நீ விசுவாசிகளினால் கவனிக்கப்படுகிறாய், உடன் விசுவாசிகளினால் கவனிக்கப்படுகிறாய். 4வது காரியம், நீ உலக மக்களினால் கவனிக்கப்படுகிறாய். 5வது காரியம், யார் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொன்னா, 5வது காரியம் சொல்லுகிறது, நீ தேவ தூதர்களினால் கவனிக்கப்படுகின்றாய். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை வாசித்தா, சிறு பிள்ளைகளுக்கான தேவதூதர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே எப்போதும் தரிசிக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சின்ன பிள்ளைக்கு நீ எதை செய்கிறியோ அதை நன்மை செய்தா அது நன்மை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் சொல்கிறார்கள். தீமை செய்தால் நீ தீமை செய்கிறாய் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இந்த அனுதினமும் கர்த்தருடைய சன்னிதானத்தை போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இதான் யாக்கோபு வானம் திறந்திருக்கிறதாகவும் ஒரு ஏணி வானத்துக்கு ஏறிருக்கப்பட்டிருப்பதாகவும் தேவதூதர்கள் ஏறுகிறதாக இறங்குறதாக காண்கிறார்கள் என்று சொன்னால், சங்கீதங்கள் புத்தகம் 91வது சங்கீதம் 11வது வசனம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னை கவனித்துக் கொண்டு இருப்பதற்காக தூதர்கள் உன்னோடு கூட இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்ம ரோட்ல நடந்து போறோம், இல்லைன்னா மழை பெஞ்சிருக்கு, நல்லா பாசி பிடிச்சிருக்கு, திடீர்னு வழுக்குச்சுன்னா நம்மளை யாராவது கை பிடிச்சிட்டு போனா அந்த கையை நம்ம கெட்டியாம பிடிச்சிக்குவோம். இல்லை நீங்கள் விழுற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கவங்களை பிடிச்சிருவாங்க. அப்போ நீ கால் இடறுகிறது என்று சொன்னால் தேவதூதர்கள் உன்னை தாங்குகிறார்கள் என்று சொன்னால் தேவதூதர்கள் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். தேவதூதர்களினால் நீ கவனிக்கப்படுகின்றாய். ஒன்று, தேவனால் கவனிக்கப்படுகின்றாய், நீ பரிசுத்தவான்களினால் கவனிக்கப்படுகின்றாய், நீ விசுவாசிகளினால் கவனிக்கப்படுகின்றாய், நீ உலக மக்களினால் கவனிக்கப்படுகின்றாய், நீ தேவதூதர்களினால் கவனிக்கப்படுகின்றாய். கடைசியா ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவர் யார் தெரியுமா? நீ பிசாசினால் கவனிக்கப்படுகின்றான். சாத்தான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். நீ எப்போது இடறுவாய் என்று சொல்லி, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜித்து சுற்றி திரிகக்கூடிய சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பேதுரு சொல்கிறான் என்று சொன்னா, உன்னை நல்லா கவனிக்கிறவன். அதனால தான் நான் சொல்லுவேன், நீ ஒரு காரியத்தை செஞ்சா 3 பேருக்கு தெரியும். 1 உனக்கு தெரியும், 2 கடவுளுக்கு தெரியும், 3வது உன்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானுக்கு தெரியும். சாத்தான் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். அது எப்படிங்க சொல்லுவீங்க கவனித்துக் கொண்டு இருக்கிறான்னு? ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். யூதாவின் புத்தகம், புதிய ஏற்பாட்டில் யூதா என்பது ஒரே ஒரு புத்தகம் உள்ள அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம். 9வது வசனம் சொல்கிறது, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனை தர்க்கித்து பேசின போது அவனை தூஷியாமல் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். திரும்ப வாசிக்கிறேன். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுனை தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். என்ன? இந்த மோசே மரித்து போனார். இந்த மரித்து போன சடலத்தை கர்த்தர் எடுத்து அவனை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா அந்த சரீரத்தை குறித்து விவாதம். நாங்களாம் ஐயரா இருக்கிறோம் இல்லையா? ஐயரா இருக்கும் போது சில நேரத்தில் பிரச்சனைகள் வரும். எப்படி பிரச்சனை வரும்னா, வேறொரு மதத்தில் இருந்துட்டு கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா அவங்கள புதைக்கும் போது அந்த பணத்தை எடுக்க விட மாட்டாங்க. அது கிறிஸ்துவ மத பதிவுகள்லாம் புதைக்கக்கூடாது, எங்கள் சம்பிரதாயத்துப்படி தான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வழி. இன்னொன்று சொல்கிறேன், அது வரைக்கும் மறைச்சு இருந்த ஒரு காரியம், ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னா
அப்போ இன்னொரு அம்மா வந்து அந்த சடலத்துக்கு உரிமை பாராட்டுவாங்க, அவர் என் கணவர். அப்போதான் இந்த அம்மாவுக்கு தெரியும், ஓ இது என் புருஷன் ஆச்சே, இது என் புருஷன். அப்போ 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் வரும். அதை போலவே இந்த பிசாசானவன் மோசேனுடைய சரீரத்தை குறித்து மிகாவேல் என்று சொல்லக்கூடிய தூதனோடு தர்க்கம் வருது. என்ன தர்க்கம்? நீ எப்படி அவனை எடுத்துட்டு போவ? ஏன் எடுத்துட்டு போக கூடாது? அவன் கொலை பண்ணவன், எகிப்தியனை கொலை பண்ணான்ல, கொலை பண்ணவன். 2வது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆதாம ஏவாளையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினாங்கல்ல, அப்ப இவனும் தானே கீழ்ப்படியில. கண்மலையை பார்த்து பேசுனா ஓங்கி அடிச்சிட்டான்ல, அப்ப கீழ்ப்படியாதவன்ல. அந்த கீழ்ப்படியாதவனை எப்படி நீ எடுத்துட்டு போலாம்? அப்போ அவன் உடல் எனக்கு சொந்தம். ஆகவேதான் இவர்களுக்குள்ள தர்க்கம் உண்டான போது பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சாத்தான் பார்த்து கொண்டிருந்து அவன் அதை உன்னை குற்றப்படுத்துவான். 6 காரியங்களை சொல்லியிருக்கின்றேன். முதலாவது காரியம், நீ தேவனினால் கண்காணிக்கப்படுகின்றாய். 2வது, நீ பரிசுத்தவான்களினால் கண்காணிக்கப்படுகின்றாய். 3வது, நீ உடன் இருக்கக்கூடிய விசுவாசிகளினால் கண்காணிக்கப்படுகின்றாய். 4வது, உலகத்தில் உள்ள மக்களினால் நீ கண்காணிக்கப்படுகின்றாய். 5வது, நீ தேவ தூதர்களினால் கண்காணிக்கப்படுகிறாய். 6வது, சாத்தானினால் நீ கண்காணிக்கப்படுகின்றாய். அதனால தான் யோபின் புத்தகம் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தாசனாக யோபின் மேல் கண்ணை வைத்தாயோ? ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ பார்த்துட்டியா? என் தாசனை நீ பார்த்துட்டியா? இப்போ அவன் உனக்கு இரையாகணும், அப்படிதானே? இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வசனம் 25வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 34வது வசனம் சொல்லுகிறது, வாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. வாங்க. இந்த வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருவிருந்தில் வாருங்கள் எல்லாம் ஆயத்தமாயிற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஐயர்மார். அதே போல 41வது வசனம் சொல்லுகிறது, போங்கள். வாருங்கள், போங்கள். யார வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது? ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், போங்கள். எங்க போகணுமா? அது எப்படி சொல்லப்படுது? சபிக்கப்பட்டவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே. அப்போ இந்த பிதாவுக்கு என்னென்ன சுதந்திரம் உண்டோ அத்தனை சுதந்திரமும் பிள்ளைகளுக்கு உண்டு. இப்போ எனக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்கு, என்னென்ன சொத்து இருக்கு, என்னென்ன நன்மைகள் இருக்கு, எனக்கு என்னென்ன பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு. அதை போலவே பிசாசுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ அத்தனை சுதந்திரமும் அவன் பிள்ளைகளுக்கு உண்டு. வாருங்கள், போங்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, சபிக்கப்பட்டவர்களே. நியாய தீர்ப்பை குறித்து வேதத்தில் பயந்து போன ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அது நியாய தீர்ப்பை குறித்து பயந்த ஒரு மனிதன். அவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தேசாதிபதி. அவனுடைய பேர் ஃபெலிக்ஸ். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 24வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 24:25. அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், யாரு? பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன். ஃபெலிக்ஸ் பயம் அடைந்து, இப்போது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அது வரைக்கும் அவனோடு கூட தர்க்கம் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபெலிக்ஸ் தேசாதிபதி இப்போ, இல்லப்பா நீ கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு பயந்து போகின்றான். எதுக்கு பயப்படுகிறான்? நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது பயப்படுகிறான். இன்னைக்கு அந்த பயம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. கடவுள் தானே, அவர் வரும்போது பார்த்துக்கலாம், அவர் வரும்போது நான் உயிரோடு இருக்க வேணாம், நான் செத்து போக போறேன். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்படுகிறது,
நீ உலகத்தில் செத்தாலும் சரி, நீ தண்ணியில் விழுந்து செத்தாலும் சரி, நீ நெருப்பில் செத்தாலும் சரி, அது கொண்டு வந்து இதவங்க எங்கிட்ட வந்தவங்கலாம் உங்ககிட்ட நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த சூழ்நிலையில தான் இந்த ஃபெலிக்ஸ் ஒரு தேசாதிபதி பயப்படுகின்றான். எதுக்காக பயப்படுகிறான்னு தெரியுமா? இந்த பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் விடுதலை பண்றதுக்கு ஏதாவது துட்டு கொடுப்பாரு, அண்டர் த டேபிள் சொல்றான் இல்லையா, லஞ்சம் கொடுப்பாரான்னு சொல்லி பார்த்தா. இவனுடைய மனைவி பேர் தான் துருசில்லா. அவளால அவன் மீட்பை சம்பாதித்தான். நியாய தீர்ப்பு குறித்து பயந்திருந்தால் மட்டும் போதாது. ஆமாங்க, நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி பயந்தா மட்டும் போதாது, மனம் திரும்ப வேண்டும். காரணம், அது ஒரு நாள் வரும், அது கிறிஸ்துவனுடைய நியாயஸ்தலத்துக்கு முன்பாக வெளிப்படும். அதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. நீங்க படத்துல பார்க்கலாம், அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு முன்பாக கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். நிறுத்தும் போது அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக குற்றமற்றவனாக நிற்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஏனென்றால் சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யாருமே தப்பிக்க முடியாது. நான் தப்பித்து விடலாம் என்று சொல்லி ஒருத்தரும் நினைக்க முடியாது. நான் காசு கொடுத்து வாங்கிடுவேன், நான் காசு கொடுத்து வெளியில வந்துடுவேன், முடியாது. நீ கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். நியாய தீர்ப்பு என்பது உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீ குற்றமற்றவனாய் நிற்கப்பட வேண்டும் என்று சொன்னா அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்நோக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உவமை, அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிக்கிறான். அவங்க பள்ளிக்கூடத்தில் ப்ராக்ரஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் எல்லாத்துலேயும் ஃபெயில், ஒருத்தன் எல்லாத்துலேயும் பாஸ், ரேங்க் ஹோல்டர். ஒருத்தன் எல்லாத்துலேயும் ஃபெயில். டீச்சர் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அப்பாவுடைய வருகையை யார் ஆவலோடு காத்து கொண்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆனவனா அவன் ஏன்டா வரான், வந்தானா என்னை தோலை உரிச்சிடுவான், என்னை போட்டு அடிப்பான். ஆனால் எல்லாத்துலேயும் மார்க் வாங்கி ரேங்க் எடுத்தவன் அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார், அப்பா இடத்துல காட்டி நான் பாராட்டு பெற வேண்டும். அதை போலவே நீ நீதியோடு நேர்மையோடு கர்த்தருக்கு பயந்து நியாய தீர்ப்புக்கு காத்திருப்பாய் என்று சொன்னா நீ ரேங்க் ஹோல்டர். எல்லாத்துலயும் தப்பு பண்ணிட்டு அவர் ஏன் வராரு, இருக்கிற பிரச்சனை பத்தாதா என்று சொல்வாய் என்று சொன்னா இந்த 2 பிள்ளைகளிலே நீ யாரை போல இருக்க போகின்றாய்? கண்ணில் முடி ஜெபிப்போமா. மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்க முடியாத இந்த அருமையான மன மகிழ்ச்சியுடைய நாளுக்காக, இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வருஷத்தினுடைய திருச்சபை ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நியாய தீர்ப்பை குறித்து நாங்கள் பேசவும் சிந்திக்கவும் தியானிக்கவும், நாங்கள் பேசிவிட்டு போவதல்ல, அதன்படி செய்கைக்காரராய் இருந்து நியாய தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய மக்களாய் விளங்க எங்களுக்கு உதவி செய்தலும். உமது கிருபை தாங்கட்டும், வழி நடத்தும், பாதுகாப்பேறலும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமீன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசுவா வழி நடத்தலும் சதா காலத்திலும் நாம் அனைவரோடு மீண்டும் இருப்பதாக, ஆமீன். அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். இன்று ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விசுவாசிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து யூடியூப் இணையத்திலே கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய ஆலய ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு ஞாயிறும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஞாயிறு தோறும் சரியாக காலை 10 மணிக்கு யூடியூப் இணையத்தில் கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கள் ஞாயிறு பள்ளியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். ப்ளே, லேர்ன் அண்ட் க்ரோ டுகெதர் இன் சண்டே ஸ்கூல். ஆன்லைன் மூலமாக இன்று கர்த்தரை ஆராதித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து வருகையின் முதலாவது ஞாயிறு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாத பிறப்பாக இருப்பதினால்
அன்று காலை 5:30 மணி ஆலய ஆராதனை நடைபெறாது. நேரடியாக 8:30 மணி ஆலய ஆராதனை தான். அனைத்து காரியங்களுக்காக ஜெப சிந்தையோடு ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 180ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை எடுக்கப்படும். குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி, இப்போ குணப்படு பாவி. குணப்படு பாவி தேவ கோபம் வருமேவி, குணப்படு பாவி கனபொழுதினில் காயமறைந்து போம் காலமேருகாய சீலமதாகனி, காலமேருகாய சீலமதாகனி, குணப்படு பாவி. கர்த்தரை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய், பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தெரிந்தாய், புத்தி கெட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, உத்தமமே பனா கத்தி அழைக்கிறார், உத்தமமே பனார் கத்தி அழைக்கிறார், குணப்படு பாவி. துக்கமடையாயோ பாவி, துயரமாகாயோ, மிக்க புலம்பாயோ, மனோ மேலிந்துருகாயோ, இக்கன பாவ கசப்பையுணராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ, தக்க அருமறை பக்கம் தொடராயோ, குணப்படு பாவி. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல், பாவி மனுஷியை போல், மனம் பாதைத்த பேதுரு போல், தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று கவலைப்படுவான். ஆவியின் சொற்பாடி கூவி புலம்புனல், ஆவியின் சொற்பாடி குணப்படு பாவி. உன்னை நீ நம்பாதே, உலகையும் நம்பாதே, பொன்னை நீ நம்பாதே, பொருளையும் நம்பாதே, தன்னை பலியிட்டு தாரணி மீட்டவர் திண்ணையும் ரட்சிப்பார், அம்பரகம் பற்று நின்னையும் ரட்சிப்பார், அன்னவரை பற்று குணப்படு பாவி. தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி.
இந்த விந்தை காண்பு கேடாய் என்ன காணிக்கையை ஈந்திடுவே எந்த ஆரோ பொருளிடாகோ எந்த ஆரோ பொருளிடாகோ என்னை முற்றிலும் உமக்காணிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்காணிக்கிறேன் விந்தை கேடு சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் குற்றமற்றவர்களாக உடைய திருசன்னிதிக்கு முன்பாக நின்று வெள்ளை சிங்காசன மாளிகையிலே ஆண்டவராக உம்மோடு கூட சேர்ந்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்காக ஆவலோடு ஏங்கி காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக உங்கள் கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே ஆண்டவராக உமக்கு நாங்கள் திருப்பி செலுத்துகின்றோம். இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து அருமையான மக்களுடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்துமாய் எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்தருளும். அனைத்து திருச்சபையின் பேராயர்களையும் போதகர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷகர்களையும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்கச் செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்களையும் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதியும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்திற்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி பாடுகள் மத்தியில் அவர்கள் உம்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும். ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து வாரும். அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவர்களுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளையும் தந்தரலும். அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்லாட்சி நடத்த உதவி செய்தரலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவர்கள் எடுக்கும் தீர்மானங்களை ஆசீர்வதித்தரலும். முதலாவது நாங்கள் எங்கள் பாவங்களை விட்டு விலகவும் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போர், உம்மை பின்பற்றினதினால் சிறைச்சாலையில் இருப்போர், இவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு சகல ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்தருளும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்பொழுதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்தவித நன்மையையும் பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தருளும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும். பூமி எப்பொழுதும் தன் பலனை கொடுக்கவும் பயிர்கள் செழித்தோங்கி வளரவும் நாங்கள் எங்களுடைய அன்றாடக பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்கள் சந்ததி தழைத்து ஓங்க உதவி செய்ய வேண்டுமாய் எங்களை மீட்டுக்கொண்ட எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை பாடல் வழியாய் பாடுவோம்.
உள்ளம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்கவும் திருநாமம். வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும், வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தமையாளும், வாழ்கவும் திருநாமம். பிறப்பிழை நாங்கள் பொறுப்பது போல, வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும், வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துள்ள மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனே உமது, வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன், வாழ்கவும் திருநாமம். ஆமேன் ஆமேன் அநாதியாய் ஆமேன், வாழ்கவும் திருநாமம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உமதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 234 கீர்த்தனையை நாம் அனைவரும் பாடுவோம். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுறு மகத்துவ பரனே, வந்தனம் உமக்கு ஆமேன். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியாரை அனுப்பும் ஐயா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே, வந்தனம் உமக்காமே. நின் திருநாமமதில் கேட்ட நிர்மலமாமொழிகள், சந்ததம் எனதகம் மிக பலனளித்திட சுவாமி நின் அருள் புரிவார். சந்ததம் எமதகம் மிக பலனளித்திட சுவாமி நின் அருள் புரிவார். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகணம் தினமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரனே, பாத சரணாமே.
ஸ்தோத்திரமே அதிசோபித பரனே பாத சரணாமே. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஆராதனையை நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக எங்களுக்கு நீர் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. செம்மறியாட்டு கூட்டத்திலே நாங்கள் இருக்க போகிறோமா, வெள்ளாட்டு கூட்டத்திலே நாங்கள் இருக்க போகிறோமா, ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் இருக்க போகிறோமா, சபிக்கப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் இருக்க போகிறோமா என்பதை நாங்கள் சிந்திக்க நீர் இன்றைக்கு எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். செம்மறியாட்டு கூட்டத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்திலும் நாங்கள் நிலை நிற்கும்படியாய் நீர் இன்றைக்கு எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அதற்கு இச்சிறியரில் யாருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்பதை இன்றைக்கு போதித்திருக்கிறீர். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அப்படிப்பட்ட நற்செயல்களை இந்த பூமியிலே நாங்கள் செய்து உம்முடைய நியாய தீர்ப்பிலே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்திலே நாங்கள் நிலை நிற்க நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நீர் வாய்க்கச் செய்தருளும். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலம் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்கள் அனைவரோடும் இன்று என்று இருப்பதாக, ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.